ஒரு மூளைக்கு பின் மூளைன்னு ஒன்று இருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மூளையை எடுத்து இந்த வரைபடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் மாதிரி ஒன்று இருக்கும். அது பின் மூளை யாருமே செயல்படுத்தலைங்கிறாங்க. இன்றைக்கி ஐன்ஸ்டைன் கூட வெளி மூலையை தான் யூஸ் பண்ணிங்க. அவனுடைய அறிவை கூட என்ன சொல்கிறாங்க, 0.000.1 தான் யூஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. அப்போ நம்ம மூளையெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியலை. சரி, இந்த மூளையை யூஸ் பண்ணலை, ஓகே. பின்மூளை எதுக்கு இறைவன் தரணும்? ஒவ்வொரு மனிதனுக்கும் பின்மூளையை எதுக்கு இறைவன் தரணும்? அதை யாருமே யூஸ் பண்ணலைங்கிறாங்க. இந்த பாருங்களேன், இப்பேற்பட்ட இந்த மூளையை இறைவன் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் படைச்சு வீணாக கொண்டு போய் மண்ணிலை தீயிலே தான் நம்ம எரிச்சிட்ருக்கோம். ஒரு அழகான ஓவியத்தை எரிக்கிற மாதிரி அழகான மூளையை நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ள மூளையை எரிக்கிறோமா இல்லையா, புதைக்கிறோமா இல்லையா? அப்போ பின்னால் உள்ள மூளையே அவன் படைச்சிருக்கணும் இறைவன். தேவையில்லாட்டி வச்சிருக்கவே மாட்டானே. என்னைக்கு இவன் ஞானம் அடைவான்னு தெரியாது ஒருத்தன். அந்த ஞானத்துக்கான மூளை தான் பின்மூளையாக இயங்குது. அதை இயக்குறவங்க தான் ஞானிகளும் மகான்களும் சித்தர்களும் முனிவரும் ரிஷிகளும்.